இப்ப நான் இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து கழக நிர்வாகிகள் எல்லாம் என் காதல சொல்றது, எல்லா கொடியும் புடுங்கி போட்டாங்க, எல்லா பேனரையும் எடுத்துட்டாங்க. அந்த அளவு வந்து காவல்துறை எங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தினாங்க, மன உளைச்சலை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டத்தை எல்லாம் முடிச்சு மதுரையில் இன்னைக்கு கோவைக்கு வந்திருக்கேன். போகும் இடம் எல்லாம் அனைவரும், காவல்துறையும் சரி பொதுமக்களும் சரி, தேமுதிகவுக்கு உற்ற நண்பர்களா இருக்காங்க, பக்க பலமா இருக்காங்க. இந்த கட்சி நல்ல கட்சி, நல்லா வரணும் தான் சொல்றாங்க. ஏன் கோவை மண்டலம் மட்டும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் தெரியுதா யாருக்காவது? நான் கண்டுபிடிச்சேன். உள்ள வரும்போதே நீங்க என் காதுல சொல்லும் போதே ஏன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது யாரு? கொங்கு மண்டலம் யார் இன்னைக்கு பொறுப்பாளர்? யார் பொறுப்பாளர்? அப்போ தமிழ்நாடு முழுக்க எங்குமே இடைஞ்சல் இல்லையா? ஏன் கோயம்புத்தூர்ல மட்டும்? ஏன் அப்படி என்ன உங்களுக்கு பயம்? தேமுதிகவை பார்த்து என்ன பயம்? என்ன பயம் நான் கேட்கிறேன். எங்க கொடியை புடுங்கி போட்டா ஆலோசனை கூட்டம் நடக்காதா? நீங்க எங்க பேனரை எடுத்துட்டா இங்க நடக்கிற மீட்டிங் நடக்காதா? சீப் எடுத்து ஒழிக்க வச்ச கல்யாணம் நின்னுடும் பயப்படுற கூட்டம் இதெல்லாம் தேமுதிக 20 வருஷம் பார்த்து கடந்து வந்துதான் இன்னைக்கு 21வது வருஷத்துல நிக்கிறோம். அதனால இதை யார் செய்தார்கள் என்பதை நான் சொல்லவே தேவையில்லை. பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கும் தெரியும். அதனால உங்க வேலையெல்லாம் தேமுதிக கிட்ட வச்சுக்காதீங்க, புரியுதுங்களா? தேமுதிக கிட்ட வச்சுக்காதீங்க. ஏன்னா கள வீரர்கள் இன்னைக்கு வரைக்கும் உங்களை மாதிரி லஞ்சம் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கா சுத்தன கட்சியில தேமுதிக. சொந்த உழைப்பில் ரத்தத்தை வியர்வையாக சிந்து இன்னைக்கு வரைக்கும் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கும் உண்மை தொண்டர்களை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம். தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டர்கள் என்று கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தின் சொந்தக்காரர் கேப்டன் அவர்கள். கேப்டன் வழியில இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் வரைக்கும் சொந்த உழைப்பில் இந்த கட்சியை வளர்த்து கொண்டிருக்கீங்களே, எங்கள் கழக நிர்வாகிகளே, தொண்டர்களே, hats off to you. hats off, hats off. சரி, நான் தெரியாம கேட்கிறேன். இன்னைக்கு ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, மாநில கட்சி, மத்திய கட்சி, யார் வேணாலும் எடுத்துக்கங்க. இன்னைக்கு காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை உங்களால கூட்ட முடியுமா? கூட்டணி இல்லாம யாராவது ஆட்சி அமைக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் சொந்த உழைப்புல இன்னைக்கு கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஏன் தேமுதிகவை பார்த்து உங்களுக்கு பயம்? என்ன என்ன நடக்குது இங்க? ஒன்னும் புரியல எனக்கு. கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இனிமே தேமுதிக அவ்வளவுதான் அப்படின்னு பேசின வாயெல்லாம் இன்னைக்கு வாயடைச்சு போயிருக்கிறார்கள். தேமுதிக என்றால் சும்மா இல்லை, இது உண்மை கட்சி, விசுவாசமான கட்சி. கேப்டன் அவர்கள் இந்த கட்சியை நேர்மையோடு, தர்மத்தோடு, மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது. அதனால இது பணங்காட்டு நரிகள் எந்த சலசலப்புகளுக்கும் இந்த கட்சி அஞ்சாது என்பதை தெளிவாக நான் பதிய வைக்கிறேன். இந்த செய்தி யாருக்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு போய் உறுதியாக சேரும். இதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை.